துன்பப்படுகிறவர்களுக்காக, துயரப்படுகிறவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற உதடுகளை விட உதவி செய்கின்ற கரங்கள் மேலானது என்ற உன்னத நோக்கத்தோடு நீங்கள் அத்துணை பேரும் உங்களை இந்த ரோட்டரி சங்கத்தில் இணைத்து கொண்டிருக்கிறீர்கள். 1905ஆம் ஆண்டு 120 ஆண்டுகளை கடந்து இருக்கின்றீர்கள் என்று நினைக்கின்றேன். திரு பால் அவர்கள் இதை ஆரம்பிக்கும் போது இப்படி போலியோ முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்றோ, இத்துணை கோடி பேர் உலகம் முழுவதும் இதில் இணைந்து பணியாற்றுவார்கள் என்றோ நினைத்திருப்பாரா என்றால் அது எனக்கு ஆச்சரியமே. எப்படி ஒரு மனிதன் பாருங்கள், ஒரு மனிதன் போட்ட ஒரு விதை எப்படியெல்லாம் வளர்ந்து அது எத்துணை பேருக்கு மிகவும் உபயோகமாக இருக்கிறது என்பது தான் இதில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. உங்களுடைய செயல்பாடுகளுக்காக இதனை நான் பேசுகின்றேன். இது தலைமை பணிக்கான கருத்தரங்கம் என்று சொல்லும்போது நண்பர் சீன் அவர்கள் என்னிடம் பேசினார், திரு மருதாச்சலம் அவர்களும் பேசினார். என்ன தலைப்பிலே பேச வேண்டும், யார் யார் பேசுகிறார்கள் என்று கேட்கும்போது நண்பர் மரபின் மைந்தன் முத்தையா, நண்பர் இஸ்மாயில் அவர்கள் எல்லாம் என்ன பேசுகிறார்கள் என்று சொன்னார். நான் என்ன தலைப்பிலே பேச வேண்டும் என்று கேட்டேன். நீங்களே ஒரு தலைப்பு சொல்லுங்கள் சார், இதை ஒட்டி இருந்தால் பொதுவாக எல்லோருக்கும் உபயோகமாக இருக்கட்டும் என்றார். அப்போது எனக்கு நான் நினைத்ததை சொன்னேன். சராசரிகளும் சக்கரவர்த்திகளாகலாம் என்ற ஒரு தலைப்பை சொன்னேன். ஒரு நிமிடம் அவர் அந்த பக்கம் பேச்சு இல்லை. என்னங்க சரியாக இருக்கா அப்படின்னு கேட்டேன். சார் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும், அதே தலைப்பில் நீங்கள் பேசலான்னார். இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்றை இந்த ஈகை குணத்திற்காக நம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்பதற்காக ஒரு பதிவை சொல்லி என்னுடைய தலைப்புக்குள் நுழைகின்றேன். வாங்கும் கவளத்து ஒரு சிறிது வாய்தப்பின் தூங்கும் களிரோ துயருரா ஆங்கது கொண்டு ஊரும் எறும்பு இங்கு 1 கோடி உய்யுமாம். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, யானைக்கு கவலங்கவலமாக சாப்பாட்டை ஊட்டும் போது அதில் கொஞ்சம் சிந்தி கீழே விழுந்தா அந்த யானை அதை பற்றி கவலைப்படாதான். ஏன் அப்படின்னா, அந்த சிந்திய உணவை உண்டு 1 கோடி எறும்பு உயிர் வாழுமா. இப்போ பாருங்கள், நீங்கள் கொடுக்கறத வச்சு எங்கோ ஒரு மூலையில் யாரோ இனம் தெரியாத இடத்திலே, முகம் தெரியாத இடத்திலே இருப்பவர்கள் எத்தனை பேர் பயன்பெறுகிறார்கள். நண்பர் சகாதேவன் அவர்கள் மருத்துவர், கோவிட் நேரத்தில் ஒரு பெரிய மருத்துவமனையை உண்டாக்கி அதற்குள்ளாக அதை முடித்து எவ்வளவு ஒரு உயர்ந்த சிந்தனை பாருங்கள். இதை எதற்காக சொல்லுகின்றேன் என்றால் நண்பர்களே, வாட் வி ஹவ் டன் ஃபார் அவர் செல்ஃப் வில் டை வித் அஸ் அண்ட் வாட் வி ஹவ் டன் ஃபார் அதர்ஸ் வில் ரிமைன் அண்ட் இட் இஸ் இம்மார்டல். நமக்காக நாம் செய்து கொள்வது நம்மோடு முடிந்து போகும். மற்றவர்களுக்காக நாம் செய்வது மட்டுமே இந்த உலகத்திலே நின்று பேசப்படும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன், நான் எடுத்துக்கொண்டவர்கள் கொடுத்து சென்றவர்கள் என்று சொன்னேனே, மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், அன்னை தெரசாவாக இருக்கட்டும், அப்துல் கலாமாக இருக்கட்டும், ஏன் 2 நாட்களுக்கு முன் இறந்த மாபெரும் கோடீஸ்வரர் ரத்தன் டாட்டாவாக இருக்கட்டும், இன்று எதற்காக பேசப்படுகிறார்? கொடுத்து சென்ற ஒற்றை காரணத்துக்காகவே உலகம் முழுவதும் பேசப்படுகின்றார். இது நாம் அத்தனை பேரும் மனதிலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய ஒன்று. சரி, ஒரு மனிதன் வாழ்க்கையில் சராசரியாக இருக்கிற மனிதர்கள் வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். எல்லோரும் அப்படி அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோம். எல்லோரும் தலைமை பண்புக்கு தன்னை தகுதியாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம். எல்லோரும் அப்படி ஆவதில்லையே. சில பேர் மட்டும் அந்த இடத்தை அடைகிறார்களே. அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? உலகத்தில் உள்ள அத்துணை பேரும் மிகப்பெரிய மனிதர்களாக உயர வேண்டும் என்று நாம் நினைப்பது மிக சாதாரணமான ஒன்று. அதற்கு என்ன அடிப்படை தேவை? திடமான உடம்பு, தெளிவான மனது, கூர்மையான அறிவு, அச்சம் தவிர்க்கும் பண்பு, அன்பான மனைவி, அறிவுள்ள பிள்ளைகள், நல்ல பெற்றோர். இதை ஏன் சொல்கிறேன்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்ங்கிறார் வள்ளுவர். இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போதே நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்றும் மற்றவர்கள் எல்லோருக்கும் முன்மாதிரியாக நாம் வாழ்ந்து காண்பித்தோமே ஆனால் அதுவே ஒரு மிகப்பெரிய மோட்சம் வாழும்போதே பார்த்துடலாங்கிறாங்க. இந்த இடத்துல நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். அடிப்படை தேவை, ஒரு மனிதன் தன்னை உயர்த்தி கொள்வதற்கு என்ன வேண்டும்? எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது நம்முடைய சிந்தனையே. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. சில பேர் அதை படித்திருப்பீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. இந்த ரகசியம், உங்களுக்கு வேண்டிய தலைமை பண்பு, உங்களுக்கு வேண்டிய பதவி, உங்களுக்கு வேண்டிய பணம், உங்களுக்கு வேண்டிய புகழ்
உங்களுக்கு வேண்டிய மகிழ்ச்சி அத்துணையையும் இது கொடுக்கும். இதை தெரிந்து கொண்டவர்கள் அத்துணை பேரும் இதை சாதித்துவிட்டுத்தான் போயிருக்கிறார்கள். தெரியாதவர்கள் மிகப்பெரிய உயரத்தை அடைந்ததாகவோ அல்லது அடைந்த இடத்தை தக்க வைத்து கொண்டதாகவோ சரித்திரம் இல்லை. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கல்லிலே செதுக்கப்பட்டதொரு ரகசியம் இது. இதை கண்டு கொண்டவர்கள் அத்துணை பேரும் வெற்றியாளர்களே. நீங்கள் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் என்று சொல்லப்படுகின்ற கலிலியோ, எடிசன், ஐன்ஸ்டீன் போன்ற விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, தத்துவ ஞானிகளான பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், ஹோமர் போன்ற தத்துவ ஞானிகளாக இருந்தாலும் சரி, பில்கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப், டிஜிட்டல் ஜாம்பவான்களாக இருந்தாலும் சரி, மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் போன்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி, விளையாட்டு வீரர்களான மைக்கேல் ஜோர்டான், உசைன் போல்ட், டெண்டுல்கர் போன்ற விளையாட்டு வீரர்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய படைப்பாளிகளான திருமூலர், திருவள்ளுவர், பாரதி வரை யாரை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் அத்துணை பேரும் இந்த ரகசியத்தை தெரிந்தவர்கள் என்றால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சாதாரணமாக இந்த புவியீர்ப்பு விசை என்று சொல்லக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எத்துணை சத்தியமோ, இந்த நான் சொல்லுகின்ற ரகசியம் இத்துணை சத்தியம். வேறொன்றும் இல்லை நண்பர்களே. லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ற ஆங்கிலத்திலும் ஈர்ப்பு விதி என்று தமிழிலும் சொல்லப்படுகிறது. என்ன ஈர்ப்பு விதி? ஒரு காந்தம் தன்னை சுற்றியுள்ள பொருட்களை தன்னை நோக்கி எப்படி இழுத்து கொள்கிறதோ, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய காந்தம் நீங்கள் தான். உங்களுடைய எண்ணம் தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எதை வேண்டுமானாலும் உங்களை நோக்கி கவர்ந்து இழுக்க முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது அத்துணையும் நீங்கள் என்ன உங்களுக்கு வேண்டும், என்னவாக வேண்டும் என்று மனதிலே தெளிவான சிந்தனையோடு அதை இறுக பற்றி கொண்டால் அது உங்களை தன்னால் சேரும். அதற்குரிய முயற்சியும் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களிடத்திலே தன்னால் ஏற்படும். இது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக எல்லோராலும் பார்க்கப்படுகிறது. உலகத்தில் உள்ள பணத்திலே 96% பணம் 1% மனிதர்களிடமிருந்தான் இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடியுமா? மீதமுள்ள 4% பணத்தை தான் 99% மனிதர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். என்ன காரணம் என்றால் நண்பர்களே, அவர்கள் இந்த பணத்தை உருவாக்குவதை தவிர வேறு சிந்தனையே அவர்களுக்கு கிடையாது. அது மட்டுமல்ல, அதற்கு எதிர் சிந்தனைகள் எது வந்தாலும் அதை முளையிலேயே கிள்ளி தூக்கி எறிந்து விடுகிறார்கள். உலகத்தில் உள்ள அறிவு, பெரிய அறிவாளிகள்னு சொல்கிறோமே, 100%ல் 2% பேர் மட்டும்தான் அறிவாளிகளாக இருக்கிறார்கள் என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன. ஏன்? அவர்கள் தன்னுடைய அறிவை விருத்தி செய்து கொள்வது, புத்தகங்களை படிப்பது, புத்தகங்களை எழுதுவது, இதை தவிர வேறு சிந்தனையே அவர்களுக்கு இருப்பதில்லை. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? எது உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை தவிர வேறு சிந்தனையே இல்லாமல் இருப்பவர்கள் அத்துணை பேருமே வாழ்க்கையிலே மிகப்பெரிய அளவிலே சாதிக்கிறார்கள். அப்படி என்றால் இதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது எது? சிந்தனை. The golden key to remember is the sole author of your success is your mind. If you master your mind, if you master your thoughts, you master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. உங்களுடைய சிந்தனையிலே கவனம் வையுங்கள். அந்த சிந்தனைகள் தான் எண்ணங்களாக மாறுகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள். அந்த எண்ணங்கள் தான் சொற்களாக வெளிவருகின்றன. உங்களுடைய சொற்களிலே கவனம் வையுங்கள். அந்த சொற்கள் தான் செயல்களாக மாறுகின்றன. உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் உங்களுக்கு பழக்கங்களாக மாறுகின்றன. நண்பர்களே, அந்த பழக்கங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போடுகின்றன. அத்தனையும் ஆரம்பிக்கின்ற இடம் சிந்தனை. நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ, பெரிய மனிதர்கள் சொல்லுவதை எல்லாம் நீங்கள் கேளுங்கள். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆக்கிவிடுவாய். நான் விவேகானந்தர் சொல்கிறார். ரொம்ப கவனமாக, ரொம்ப அமைதியாக கேட்குறீங்க, மகிழ்ச்சியாக இருக்குது பேசுகிறதுக்கு. உயிர் எப்படி எண்ணின உயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். ஒரு உயிர் என்ன கேட்குதோ அது கேட்குறபடி கடவுள் கொடுக்குறாராம். இன்னும் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும், புது புது உயரமும் போய் வரும் தூரமும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதனும் பெரிது கேள். பெருசை கேட்கறதுல என்னங்க கஷ்டம்? எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் வள்ளுவர்.
உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நினைக்கிறதெல்லாம் பெருசாக நினடா, நடக்கலைன்னா கூட எண்ணத்தை உடனே மாற்றிடாத. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நடக்கும். எப்படி? காண முயலெய்த அம்பிலும் யானை பிழைத்த வேலேந்தில் அரிது. காட்டுக்கு போய் முயலை குறி வைக்காதரா முட்டாளே, யானையை குறிவை. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த வேலம் உன்னுடைய வேலுக்கு வீழ்ந்தே தீரும். இப்போது நீங்கள் இத்தனை பேர் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே, நான் உட்பட, நாம் இன்று இந்த நிலையிலே இருப்பதற்கு காரணம் நம்முடைய மனமே. நான் சொல்லலைங்க, புத்தர் சொல்றார். உலகத்தில் தோன்றிய ஜீவராசிகள் அத்துணையிலும் மிக உயர்ந்த ஜீவராசி மனிதன். உயர்ந்த உயிர் மனிதன். மனிதனுக்கு அந்த உயர்வை தருவது அவனுடைய சிந்தனை தான். மேதை அரிஸ்டாட்டில் பதிவு செய்கின்றான். ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ, மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன், whatever a mind of a man can conceive and believe he can achieve. நெப்போலியன் ஹில், when you really want something the universe always conspire in your favor. அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில் பவுலோ கவுலோ. இப்போது நண்பர் முத்தையா, நான், திரு இஸ்மாயில் அல்லது இங்குள்ள இப்போது உங்களுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் பேசினார்களே, எங்களை போன்றவர்களை அழைத்து உங்களுக்கு பேச சொல்லுவதற்கு என்ன காரணமாக இருக்கும்? இந்த உலகமே சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்று உதவி செய்யும் என்று அவன் சொன்னது எத்துணை உண்மையாக மாறுகின்றது. சிந்தியுங்கள். அத்துணைக்கும் காரணம் நம்முடைய எண்ணமே. இப்போ நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன், எல்லாம் படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். ஐ see something in you. உங்களை நான் எதையோ பார்க்கிறேன். I don't know what it is. You have to find it out. You and I are unique, but all of us have something special that makes you beautiful. Do you know what makes you special? When you find it out, you are successful. உங்கள் ஒவ்வொருவரிடமும் மிகப்பெரிய சக்தி இருப்பதை என்னால் உணர முடிகிறது. அது எந்த திறமை, எந்த சக்தி, எது உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியாது. அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடித்த மாத்திரத்திலேயே வெற்றி என்னும் முதல் படியிலே நீங்கள் காலெடுத்து வைக்கிறீர்கள். இதில் எந்த விதமான இருவேறு மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை நண்பர்களே. பிறகு தெரிஞ்சால் போதுமா? அடுத்து, that is your vision, that is your mission, that is your passion. Take up an idea, make that one idea your life, think of it, dream of it, live on that idea. Let your brain, muscles, nerves and every part of your body be full of that idea. That is the way to success. நீங்கள் எதை உங்களுக்கு என்னவாக வேண்டும் என்று நினைத்து உங்களுடைய விருப்பம், உங்களுடைய திறமை, உங்களுடைய ஆசை எதுவோ அதை எடுத்துக்கொண்டு உங்களுடைய உடல், பொருள், ஆவி அத்துணையும் அதில் செலவு செய்தீர்கள் என்றால், nothing in the universe can stop the idea whose time has come. அந்த வெற்றியை இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நினைச்சு பாருங்க. இது ஏன் தவறுறன்னா, ஒரு 2 மான்களை விரட்டுகின்ற ஒரு சிங்கத்தால் ஒன்றை கூட பிடிக்க முடியாது. நாம் எடுத்துக்கொண்ட காரியம் ஒன்றாக இருந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படி செய்யும்போது மட்டுமே நம்மால் மிகப்பெரிய உயரத்தை அடைய முடிகிறது. அதற்கு என்ன மாதிரி ஒரு ஃபயர் வேணும், இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல் எப்படி வேணும் அப்படின்னு டாட் ஹென்ரின்னு எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. டை எம்டி என்று ஒரு அற்புதமான புத்தகம், அறிவார்ந்த சபை என்ற காரணத்தினால் இதையெல்லாம் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அந்த புத்தகத்தில் அவர் கேட்பார், வாட் டு யூ திங்க் த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்டு? ரொட்டேரியன்ட்ட சொல்லாமல் இதெல்லாம் வேறு எங்கே போய் சொல்கிறது? உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத இடம் எது? ஒருத்தன் சொல்லுவான், இது மாதிரி கூட்டத்தில் கேட்பார். அவன் சொல்லுவான், மேன்ஹாட்டன் இன் நியூயார்க், USA. ஒய் அப்படின்னு கேட்பான். த ட்வின் டவர் இஸ் தேர். உலக பொருளாதாரத்தையே நிர்ணயிக்கிற இடம், கல்ச்சுரலி, ஃபினான்ஷியலி, கமர்ஷியலி மிகப்பெரிய இடம். அதனால நம்ம அதை பிக் ஆப்பிள் அப்படின்னு அழைக்கிறோம். அதாண்டா உலகத்திலேயே காஸ்ட்லியஸ்ட் பிளேஸ், வேல்யூபிள் பிளேஸுங்கிறான். ஹி செட் நோ. ஒரு பெண் எழுந்து, உலகத்தில் கிடைக்கின்ற தங்கத்திலே 20% ஆப்பிரிக்கன் கோல்டு மைன்ஸ்லேருந்து கிடைக்குது, அதுதான் மிகப்பெரிய வேல்யூபிள் லேண்டு, விலை மதிக்க முடியாத இடம்னு என்று சொல்ல, அதையும் இல்லைன்னு. இன்னொருத்தன் எந்திரிச்சு சொல்கிறான், UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்னு எகிப்தில் ஆரம்பித்து சவுதி அரேபியா வரைக்கும் சொல்கிறான், தோன்ற இடம்லாம் தங்கம் வருது, தோண்டுகின்ற இடமெல்லாம் தங்கம் தோன்றுகிற இடமெல்லாம் பெட்ரோல் வருது.
அதனால் அது தாண்டா விலை மதிக்க முடியாத இடம் இல்லைன்னுறான். பின்ன எது நீ தான் சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான், த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்ட் இஸ் த கிரேவ்யார்டு, சுடுகாடுங்கிறான். ஜாயின் தி மெஜாரிட்டின்னு. ஏன் சுடுகாடுன்னு சொல்கிறத கேட்டால் தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். இப்போது எரிகிறதே பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்த தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டார். திருவள்ளுவர் திருக்குறளை எழுதணும்னு நினச்சார், எழுதிட்டு செத்து போயிட்டார். பால் ரோட்டரி சங்கத்தை ஆரம்பிக்கணும்னு நினச்சார், ஆரம்பிச்சுட்டு செத்து போயிட்டார். திருமூலர் திருமந்திரத்தை எழுதணும்னு நினச்சார், எழுதிட்டு செத்து போயிட்டார். எத்தனையோ பேர் செய்ய வேண்டியதை தான் வாழுகின்ற காலத்திலே செய்துவிட்டு செத்து போய்விட்டார்கள். ஆனால் இதைவிட அறிவு, இதைவிட திறமை, இதைவிட புத்திசாலித்தனம், இதைவிட செய்வதற்குரிய வாய்ப்பு அத்துணையும் இருந்தும் நிறையா பேர் செய்யணும்னு நினச்சவெல்லாம் செய்யாமலேயே செத்து போய் சுடுகாட்டில் அந்த விலை மதிக்க முடியாத எண்ணத்தோடு தூங்கிக்கிட்டு இருக்கிற இடம் சுடுகாடம். அதனால அது தாண்டா விலை மதிக்க முடியாத இடம். அடுத்து சொல்கிறதா மிக முக்கியம் நண்பர்களே. என்ன சொல்கிறான் தெரியுமா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் கோ டு யுவர் கிரேவ்யார்ட் வித் யுவர் பெஸ்ட் ஒர்க் இன்சைடு யூ, சூஸ் டு டை எம்டி. உன்னுடைய திறமைகளோட சுடுகாட்டுக்கு போயிடாதரா முட்டாள். நீ என்னெல்லாம் செய்ய நினைக்கணுமோ இங்கே வாழும்போதே செய்து முடித்து விட்டு போ. டை எம்டி. ஒன்றுமே இல்லாமல் சுடுகாட்டுக்கு போடா. எப்படி ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். மகாபாரதம் எவ்வளோ பேர் படிப்பீங்கன்னு தெரில. உத்தவகீதைன்னு ஒன்று வரும், எல்லோரும் இதையே சொல்லுகிறார்கள். அதில் மகாபாரத போர் முடிஞ்ச பிறகு கிருஷ்ணர் வைகுண்டம் போகிறதா முடிவு பண்ணிடுவார். கூட இருக்கிற உத்தவர் அதை பார்த்துக்குவார். நல்ல கருத்துக்களை எங்கிருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். என்ன கிருஷ்ணா, எல்லாத்தையும் முடிச்சுட்ட, வைகுண்டம் போகிறதா முடிவு பண்ணிட்டேன், எங்களுக்கு என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பார். அதுக்கு அவர் ஸ்டைலில் அவர் சொல்லுவார், உனக்கு என்ன வேணும்னு கேளு சொல்கிறேன் பார். அவர் சொல்லுவார், இவர் கேட்பார், கா தக்ஷிணா. கா தக்ஷிணான்னா அந்த உலகத்துக்கு நான் என்ன செய்யணும்? ஞானோபதேசிகா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். உன்னுடைய அறிவை, உன்னுடைய ஞானத்தை, உன்னுடைய அனுபவத்தை, உன்னுடைய திறமையை இந்த மக்களுக்கு சொல்லிவிட்டு செத்துப்போ. அப்படியே கொண்டு போகாதான் பாரு. அவரும் டைஎம்டியே சொல்கிறார். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ நம்ம எல்லாருமே இப்படிலாம் இதை தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும்னு நினைக்கிறோமே, ஏன் செய்ய முடியும்? அருமை நண்பர்களே, ஏன் செய்ய முடியலன்னா, ரவீந்திரநாத் தாகூர் அற்புதமாக பதிவு செய்வார். ஸ்ப்ரிங் ஹேஸ் பாஸ்ட், சம்மர் ஹேஸ் கான், and the winter is here, but the song I mean to sing remain unsung, for I have spent my life more. நான் இசைக்கருவிகளை எடுப்பதும் வைப்பதுமாகவே நாளைக்கு செய்யலாம் என்று வசந்த காலமும் போய்விட்டது, கோடை காலமும் கடந்து விட்டது, குளிர்காலமும் வந்து விட்டது. நான் செய்ய நினைத்த, நான் பாட நினைத்த பாட்டை பாடாமலேயே சாகப் போகிறேன். These words were about a man whose heart is filled with full of regret over the life half lived. அரைகுறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு செத்து போகிறவனுடைய மனத்தாங்கல் இது. Reflect on what it is you want to create in this world, more importantly, and what you want to wish to leave this world when you are no longer here. Greatness emerges, beginning something which does not end with you. எவன் ஒருத்தன் தான் சாப்பிட போகிறதில்லைன்னு தெரிஞ்சும் ஒரு மரத்தை நட்டுட்டு போகிறானோ அதுதான் கிரேட்னஸ். யார் ஒருத்தன் எல்லாவற்றையும் அத்துணையையும் செய்ய வேண்டும் என்று நினைப்பதை இப்போதே செய்துவிட்டு போகிறானோ அவன்தான் வாழ்க்கையிலே மாபெரும் மனிதனாக எல்லோராலும் பாராட்டப்படுகின்றான். அப்புறம் செய்யலாம்னு நினைக்கிறவன் யாருமே செய்யாமலேயே செத்து போகிறான். இதுக்கு தான் என்ன பண்ணுறோங்கிறத அவன் பதிவு பண்ணுறான். எல்லாத்தை விட முக்கியமாக நான் அதை நினைக்கிறேன். அவன் சொல்கிறான், we have two lives. நம்ம ஒவ்வொருத்தருக்கு ரெண்டு வாழ்க்கையா. தி செகண்ட் பிகின்ஸ், எல்லோரும் படித்தவர்கள் அதனால தான் சொல்கிறேன். தி செகண்ட் பிகின்ஸ் when you realize that we have only one. நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத என்னைக்கு நம்ம ரியலைஸ் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் உண்மையான வாழ்க்கையா. அதுக்கு முன்னாடி ரெண்டு வாழ்க்கையா. மை சோல் இஸ் இன் எ ஹரி. என்னுடைய உயிர் வந்த இடத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. I counted my years. I have less time to live than the time I have lived so far. நான் வாழ்ந்த காலங்களை விட வாழப்போகின்ற காலங்கள் மிகவும் குறைவானது. என்னுடைய ஆன்மா அது வந்த இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதற்குள்ளாக நான் எதையேனும் செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றேன். அப்போ என்ன செய்யும்? I do not want
to be in meetings where flamed egos parade. I don't like to join endless conversations, useless meetings to discuss about the life of other people who are irrelevant to me. சும்மா உட்காந்து எதையாவது பேசிட்டு வெட்டித்தனமாக பேசிகிட்டு இருக்கோம்ல, அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைடா. I want to live very close to people who are human. இப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற மனிதர்கள் இருக்கின்ற இடத்திலே நான் இருப்பதைத்தான் மிகவும் விருப்பமாக கருதுகின்றேன். இது போன்ற ரோட்டரி சங்கத்தை போல, லைன் சங்கத்தை போல மற்றவர்களுக்கு உதவி ஏன்னா ஏன் அப்படின்னா, ஐ டோன்ட் இன்டென்ட் டு வேஸ்ட் எனி ஆஃப் மை ரிமைனிங் லைஃப். என்னுடைய மீதமுள்ள வாழ்க்கையை நான் வீணாக கழிப்பதற்கு விரும்பவில்லை. அழகாக சொல்லுவார் பாரதி. தேடி சோறு நிதந்துன்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நினச்சி பாருங்க, சும்மா வந்தோம், பிறந்தோம், சாப்பிட்டோம், செத்தோம். அதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல இந்த வாழ்க்கை. பின் எதற்காக கொடுக்கப்பட்டது? அந்த வாழ்க்கையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் கூர்மையான அறிவு என்று சொல்லுகின்றோமே. லிட்ரஸி மாநாடுன்னு நடத்துகிறீங்க, தலைமை பண்புக்குரிய மாநாடுன்னு நடத்துகிறீங்க. கூர்மையான அறிவுக்கு என்ன வேணும்? அருமை நண்பர்களே, வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். என்னையே எடுத்துக்கொள்ளுங்களேன். துப்பாக்கியை தூக்கிட்டே தெரிஞ்ச காவல்துறை அதிகாரி, இன்றைக்கு புத்தகங்களை தூக்கி கொண்டே திரிகின்ற ஒரு நாடறிந்த பேச்சாளன். நெஞ்சை துளைக்கும் குண்டுகளை விட நெஞ்சத்தை தொடும் வார்த்தைகள் வலிமையானவை என்பதை நான் உணர்ந்தே இதனை பேசுகின்றேன். நமக்கு அறிவு நிறைய வேணும்னு வச்சுங்களேன். என்ன வேணும்? நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. எத்தனை உண்மை பாருங்கள். நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும். நமக்கு நிறைய அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். பட்டப்படிப்பு முடிந்தவுடன் புத்தகங்களை தூக்கி மூலையிலே எறிந்துவிட்டு படிப்பு முடிந்ததாக நம்ம பலர் நினைத்து விடுகிறோம். நண்பர்களே, அல்ல, தவறு. பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் நாம் படிப்பதற்காக கற்றுக்கொள்கிறோம். அதை விட்டு வெளியிலே வந்த பிறகு நாம் கற்றுக்கொள்வதற்காக படிக்க வேண்டும். நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்களே இன்றைய சமுதாயத்திற்கு தேவை என்று அடித்து சொல்லுவேன். 4 சுவர்களுக்குள் நாம் படிக்கின்ற கல்வி வாழ்க்கையை கற்றுத்தருவது இல்லை. மதிப்பெண்களை தாண்டி கல்வியை நேசிக்கவும், படிப்பை தாண்டி நாம் கற்றுக்கொள்ளுதலை நேசித்து கொள்ளவும் பழகிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம் வாழ்க்கையிலே அறிவினை பெற முடியும். நீங்கள் சிந்தித்து பாருங்களேன். கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன. நான் கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்தேன். ஒரு என்னுடைய உறவினருக்காக. அப்போ மரபினமேந்தன் முத்தையா சார் நாங்கள் இருக்கிறேன்னு தெரிஞ்சோன்னா ஒரு வாரம் என்னடா பண்ணுறது அப்படின்னு வந்துட்டேன். அப்படியே ஒரு கட்டு புத்தகம் கொடுத்து அனுப்பிச்சார். அந்த ஒரு வாரத்தில் அதை படிச்சுட்டு அங்கேருந்து வந்ததை விட இன்னும் கொஞ்சம் புத்திசாலியாக வெளியில் போனேங்கிறது தான் சத்தியமான உண்மை. வாங்கப்பட்ட புத்தகங்கள் வாசிக்கப்பட வேண்டும். இதை ஏன் சொல்கிறேன்னா, கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள்னு ஏன் சொல்கிறேன்? இது போன்ற புத்தகங்களை படிப்பதன் மூலமும் அதை மக்களுக்கு எடுத்து சொல்வதன் மூலமும் நாமும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்த முடிகிறது. நீ நூலகத்திற்கு போ, நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். அணுகுண்டு கூட ஒரு முறை தான் ஓசையுடன் வெடிக்கும். நண்பர்களே, புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும். சொல்லுபவர் ஜெயகாந்தன். நினைத்து பாருங்கள் எத்துணை உண்மை என்று. அப்படி என்றால் உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி, தன்னை அறிந்து கொள்வது எப்படி, மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி, போராட கற்றுக்கொள்வது எப்படி, தோல்வியில் துவண்டு விடாமல் இருப்பது எப்படி, வெற்றியில் வீழ்ந்து விடாமல் இருப்பது எப்படி, அத்துணையையும் புத்தகங்கள் மட்டுமே உங்களுக்கு கற்றுத்தரும். 70 ஆண்டுகள் ஒருத்தன் வாழ்ந்த வாழ்க்கையை 70 நிமிடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது புத்தகங்களால் மட்டுமே முடியும். அறிவு வேண்டும் என்று நினைக்கின்ற நாம் இதைத்தான் செய்ய வேண்டும். லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் and readers are leaders. Today a reader, tomorrow a leader. A question was asked, what is the biggest regret in your life was? The talks of superstar Larry King replied, I should have been better rooted through the great books in my early daysங்கிறான். மிகப்பெரிய புத்திசாலி, என்ன சப்ஜெக்ட் கொடுத்தீங்கனாலும் கையில் பேப்பர் இல்லாமல் மணிக்கணக்காக பேசுவான். அவன்கிட்ட போய் நீ செஞ்ச தப்பு என்னடா சின்ன வயசுலன்னு கேட்டால், நூலகங்களில் புத்தகங்கள் கொட்டி கிடந்துச்சியா, படிக்காமல் விட்டேங்கிறான் அவனே. அப்போ நம்ம
நினைத்து பாருங்கள். எனி ஒன் ஹூ ஸ்டாப்ஸ் லேர்னிங் இஸ் ஓல்டு. எனி ஒன் ஹூ கீப்ஸ் ஆன் லேர்னிங் நாட் ஒன்லி ரிமைன்ஸ் யங் பட் பிகம்ஸ் மோர் வேல்யூபிள் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தட் ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி. அப்போது அறிவை நாம் பெறுகின்ற இடம் இப்படித்தான் பெற முடியும். அதனால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அதனுடைய பெயர் கல்வி என்று சொன்னவர் நெல்சன் மண்டேலா. படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த மனிதனாக இருந்து இறப்பதுவே மேல் என்று பதிவு செய்கின்றான் மெக்காலே. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி. நீங்கள் பெரிய மனிதர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள் சிந்தித்து பாருங்கள். என்ன செஞ்சாங்க யோசித்து பாருங்கள். எல்லா பெரிய மனிதர்களும் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை கேட்டுக்கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ். படிக்க தெரியாது. தூக்கு கயிறை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டான் உமர் முக்தார். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர். படித்து கொண்டிருந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா. அத்துணை பேரும் படி. இந்த படிப்பு என்ன செய்யும்? பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, ஏன் கண்ணதாசனுடைய ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையையே புரட்டி போட்டுவிடும். அதற்காகத்தான் படிக்க வேண்டும். இதன் மூலமாக மட்டுமே நாம் நல்லதொரு அறிவினை பெற வேண்டும், பெற முடியும் நண்பர்களே. சரி, நல்ல உடல் எல்லாரும் தேவை. திடமான உடம்பு, அதில் தான் எல்லாமே நிற்கிது. எல்லாருக்கும் தெரியும் நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கணும்னு. ஏன் வச்சுக்க முடியறதில்ல? அதுக்கு என்ன செய்யணும்? அருமை நண்பர்களே, நிறைய பிஸ்னஸ் பீப்புளும் இருக்கீங்க. வாழ்வினுடைய முதலாவது செல்வமும் முதன்மையான செல்வமும் உடல் நலமே. இன்பத்தினுடைய உயிர்கோட்பாடு உடல் நலம். உடல் நலத்தினுடைய உயிர்கோட்பாடு உடற்பயிற்சி. ஒரு மனிதன் உடலை மட்டும் வளர்த்து கொண்டு அறிவை வளர்த்து கொள்ளாமலோ அல்லது அறிவை மட்டும் வளர்த்து கொண்டு உடலை வளர்த்து கொள்ளாமலோ இருந்தால் அது ஒரு நிறைவேறாத வெற்றியாகத்தான் இருக்கும். நீ உன்னுடைய உடலை எப்படி பேணி பாதுகாக்கிறாயோ அப்படித்தான் உன்னுடைய மனதையும் பேணி பாதுகாக்கிறாய். இந்திரா காந்தி சுட்டு இறந்து போன பிறகு, சுடப்பட்ட பிறகு, நட்வர் சிங் உள்ளிட்ட மிக முக்கிய தலைவர்கள் சங்கர் தயாள் சர்மாட்ட போகிறாங்க. மிகப்பெரிய ஸ்காலர், மிகப்பெரிய அறிவாளி, மாமனிதன். இந்தியாவின் தலைமையை ஏற்றுக்கொள்ளுங்கள், உடனடியாக நீங்கள் தான் வரணும் அப்படின்னு போய் கேட்குறாங்க. அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன் என்ன சூஸ் பண்ணுறீங்க? சார், மிகப்பெரிய அறிவாளி, உங்களை விட யாருமே இல்லை. நீங்கள் தான் இந்த நேரத்தில், எப்படி ஒரு கிரைசிஸ், இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த இந்தியாவிற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அவர் குலுங்கி குலுங்கி அழுகுறார். எல்லாருக்கும் ஆச்சரியம், ஏன் சார் அழுகுறீங்க என்று. நான் படித்த அறிவின் மூலமாக இந்த இந்தியாவை என்னுடைய விரலால் வழிநடத்த முடியும். ஆனால் என்னை வழிநடத்துவதற்கே, நடக்க வைப்பதற்கே 2 பேர் தேவை என்ற நிலையிலே நான் அமர்ந்திருக்கின்றேனே. இந்தியாவினுடைய பிரதமர் அப்படி இருக்கலாமா? கூடாது என்று மறுத்துவிட்டார். அவர் பதிவு செய்கிறார், நான் அறிவை வளர்த்து கொள்வதற்காக செய்ததிலே பாதியை கூட என் உடலை பார்த்து கொள்வதற்காக செய்யவில்லை. 13,000 கோடி, உங்களுக்கு இப்படி சொன்னால் இன்னும் புரியும். 13,000 கோடிக்கு அதிபதி ராகேஷ் ஜூஜூன்வாலா, ஷேர் மார்க்கெட். அவன் சொல்கிறான், I thought I am a very good investor. My best investment is in share, but my worst investment has been my health. I advised all of you, please invest more in health. 50 வயசு 60 வயசுலேயே என் சொத்தை சேர்த்து வச்ச சொத்தை அனுபவிக்காமல் செத்து போகிறேன்டா, தயவுசெய்து புரிஞ்சுங்களாங்கிறான். ஸ்டீவ் ஜாப், வர்த்தக உலகத்திலே கோடிகளை கொட்டினேன், மிகப்பெரிய உலக பணக்காரர்கள் வரிசையிலே சென்றடைந்தேன். வர்த்தக உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் வெற்றியாளன் தான். ஆனால் இப்போது மரணப்படுக்கையிலே 60 வயதை கடக்கும் போதே, இந்த காலகட்டத்திலே 80 வயது என்பது மிக சாதாரணமாக இருக்கிறது. என்னுடைய உயிரை இழுத்து பிடிப்பதற்கான மருத்துவமனையினுடைய உபகரணங்களினுடைய சத்தம் மட்டுமே என்னை கேட்கிறது, எனக்கு கேட்கிறது. எத்தனை கோடி வேண்டுமானாலும் இந்த வலியை எடுத்துக்கொண்டால் நான் தருவதற்கு தயார். ஆனால் நான் வாழ்க்கையிலே தோற்று போய்விட்டேன். காரணம், என்னுடைய உடலை பாதுகாக்கவில்லை. நண்பர்களே, செல்வத்தை சேர்ப்பதற்காக ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்து உட்காரும் போது தான் தெரிகிறது உண்மையான செல்வம் என்பதே நாம் இழந்த ஆரோக்கியம்தான் என்று. யோசித்து பாருங்கள், உண்மையா இல்லையான்னு. ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல. நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன். ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல. டாக்டருக்கு வந்திருக்காருங்க,
மைதானம்தான் ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம். ஒருவன் மைதானத்திற்கு நேரம் செலவு செய்யவில்லை என்றால் நிச்சயமாக அவன் மருத்துவமனைக்கு நேரம் ஒதுக்கியே ஆக வேண்டும். இது எழுதாத சட்டம். ஒரு வாரத்திற்கு முன்னால் ஒபிசிட்டி பற்றி பேசுகிறதுக்கு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஐஎம்ஏலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. நான் போய் பேச போயிருந்தேன். அப்போ நான் சொன்னேன், எக்ஸசைஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ரூட் டு கிரேவ்யார்டுன்னு. ஒரு டாக்டர் எந்திரிச்சு என்கிட்ட கேட்டார், எக்ஸசைஸ் லாங்கஸ்ட் ரூட்டில் எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கலாம், நீங்கள் அதை ஷார்ட்டஸ்ட் ரூட் டு கிரேவ்யார்டுன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டார். நான் சொன்னேன், அப்படி இல்லைங்க, எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவன் ஐயா உட்காந்தாரு அப்படியே செத்து போயிட்டார், படுத்தார் எந்திரிக்கல, எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் செத்து போயிட்டான், நேராக சுடுகாட்டுக்கு போயிடுவான். எக்ஸசைஸ் பண்ணாதவன் உங்கள் ஆஸ்பத்திரிக்கு விரலை வெட்டலாமா காலை வெட்டலாமான்னு சொல்லி ஆஸ்பத்திரி வழியாக தான் சுடுகாட்டுக்கு போவான். அதனால அது லாங்கஸ்ட் ரூட்டியாண்ணா. எல்லா டாக்டரும் இதான் பண்ணாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவிற்கு ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தை பொதுவாக நான் பேசி விடுகிறேன். நீங்கள் எதுவெல்லாம் உங்களுக்கு தேவையோ, யாருக்கு தேவையோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். 168 மணி நேரத்தில் 1 மணி நேரம் ஒரு நாளைக்குன்னா ஒரு வாரத்துக்கு 7 மணி நேரம். மீதமுள்ள 161 மணி நேரம் உங்களுக்கு உத்தரவாதம். இவ்வளோவெல்லாம் சொன்னதுக்கப்புறமா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, எனக்கு பயங்கர பிஸி அப்படின்னு சொன்னால், ஈரோட்டிலேருந்து மெட்ராஸுக்கு ரொம்ப அவசரமான வேலையாக போகிறேன், காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு நேரம் இல்லை, அவ்வளோ அவசரம்ட்டு போனால் எப்படி உங்களுடைய பயணம், சென்னை பயணம் பாதியிலேயே தடைப்பட்டு போய் விடுமோ? நீங்கள் உடற்பயிற்சிக்கு நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால் நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கை பயணம் பாதியிலேயே போய்விடும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அப்படி அற்புதமான இந்த உடம்புக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்கலைன்னா நம்ம எதுக்கு நினச்சி பாருங்க.